ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மினிமம் லக்ஸரி ஸ்டே அண்டு ட்ராவல், ஃபுட், அதுக்கப்புறம் என்னென்ன பிளேஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா சென்னை டு கொடைக்கானலுக்கு தாங்க போக போகிறோம். நம்ம பைக்கை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் போட்டுட்டு அங்கேருந்து நமக்கு ட்ராவல்ஸ் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம புக் பண்ணியிருக்க ட்ராவல்ஸ் பேர் பார்த்திங்கன்னா அழகன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த திருவாசந்தமுக்கு அங்கே வாசலில் நிற்கும். இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்கிறது செமி ஸ்லீப்பர் தாங்க புக் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு சின்ன டீ பிரேக்கு, அதை முடிச்சுட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி திண்டுக்கலுக்கு போயிட்டே இருக்கோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்பு மார்னிங்கே வந்தாச்சுங்க. அரௌண்ட் ஒரு 5:30 5:10க்கு ரீச் ஆகிட்டோம். எப்படியோ இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் பஸ் இருக்குது நிறையாவே. நம்ம ஏறின பஸ்ஸு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிற வழில இந்த சீனியர்ஸ் இந்த டைமுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக மார்னிங் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு போக முடியுங்க. போகிற வரலாம் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சூப்பராக மலைங்க எல்லாமே. இந்த ஒரு வில்லேஜ் ஸ்பாட்லாம் அப்படியே பார்த்துட்டே போகலாம். மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த மலை மேலே ஏறும்போது அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டேம் மாதிரிலாம் தெரியும். இந்த மலை எல்லாம் பாருங்கள் எப்படிலாம் சூப்பராக இருக்குது. இந்த மவுண்டெயின்லாம் அப்படியே பனிமூட்டமாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது. ஆனால் தயவு செஞ்சு யாரும் இந்த ஆம்னி பஸ்ஸில் மலை ஏறுற அளவுக்கு அதிலலாம் புக் பண்ணிட்டுலாம் போகாதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஏசி பஸ்ஸில் க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதெல்லாம் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ எதில் போகிறதா இருந்தாலும் இந்த ஓப்பன் வியூவில் போகிற மாதிரி பாருங்கள். வெஹிக்கல்லாம் அந்த ஜில்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏசியில் கூட இந்த அளவுக்கு ஜில்னஸ்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாது. இந்த 2 days 1 night என்னெல்லாம் கவர் பண்ண முடியுன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்.
ப்ளஸ் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு ரூம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணிவிட்டு தான் இங்கே டேரெக்டாக வந்திருக்கோம். யாரும் வந்து இங்கே கொடைக்கானலுக்கு வந்துட்டு புக் பண்ணலான்லாம் ஐடியாவோடலாம் வராதிங்க. பிகாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஹோட்டல்கிட்ட வந்தாச்சுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் 1 hour டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க செக்இன் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே வெளியில் சும்மா ஒரு வாக் மாதிரி போகலான்ட்டு வந்தோங்க. பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட்டு, வியூலாம் பயங்கரமாக இருக்குது. வியூலாம் சும்மா அப்படியே உக்காந்துட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி அப்படியே சாப்பிட்ருவோன்னு சொல்லி அங்கே ஒரு கடையில் வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சுங்க. டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் ரூமுக்கு உள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் இன்னமும் டைம் இருந்தது, கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட. அவங்க வந்து பார்த்துட்டு ஆனால் செக்இன் ஆகிறதுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே செக்இன் ஆகிட்டு நம்ம தளபதி விஜய் சார் வந்து சிஎம்மாக பிரமாணம் பண்ணுற அந்த ப்ரோக்ராமும் அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குங்க. இந்த ப்ரைஸ்க்கு தாராளமாக கொடுத்துட்டு வரலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வால்க்கு தாங்க போகிறோம். இந்த கோக்கர்ஸ் வால்க்கு போகும்போது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விற்றுட்ருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட் சாலட் தாங்க வாங்கினோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக தான் வாங்கினாங்க. ஆனால் நம்ம வந்து மிக்சப்பில் கேட்டு வாங்கியிருக்கோம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தாங்க, என்ன இவங்க மட்டும் இப்படி வாங்கிட்டு போகிறாங்களேன்னு. ஆனால் மிக்சப்பில் எல்லாமே செம ஒர்த்துங்க. 50 rupeesக்கு இது அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம். உண்மையிலே பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்து அந்த ஐஸ்கிரீம். 50 rupees தான். நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் சிட்டுக்குருவிலாம் வந்து இப்போ ரொம்ப அபூர்வமாக ஆயிடுச்சு பார்க்குறதே. இங்கே சென்னையிலலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள். ஆனால் வந்து இங்கே கொடைக்கானலில் வந்து நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. சிட்டுக்குருவிகள்லாம் அவ்வளோ அழகாக நிறைய இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோக்கர்ஸ் வால்க்கு முடித்ததுக்கப்புறமா நாங்கள் போன இடம் வந்து குணா கேவுக்கு எப்படி போனோன்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வந்து இங்கே ஷேர் ஆட்டோ எப்படியோ அங்கே வந்து ஒரு வேன் வந்து ஷேர் மாதிரி பண்ணி எல்லோரும் போனது. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 சார்ஜ் பண்ணாங்க, 2 பேருக்கு 800. ஸோ குணா கேவுக்கு போயிட்டோம். குணா கேவு, அதுக்கப்புறம் அப்பர்ஸ் லேக் வியூ, இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து இதோட இன்க்ளூட் ஆச்சு. இதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன இடம் போகிறோன்றது. இங்கே குணா கேவில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க, பயங்கரமாக இருக்குது கூட்டம். அண்டு பார்த்திங்கன்னா ட்ரைபாட் வந்து வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஷார்ட் மாதிரி. அதில் வந்து நான் வந்து கொடைக்கானலுக்கு போகும்போது வந்து அதோட வீடியோ வந்து போடுறேன், அதோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் தாங்க இப்போ இந்த ட்ரைபாடில் தான் இதெல்லாம் வீடியோலாம் எடுத்தது. நல்லாவே யூஸ் பண்ண முடியுது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பில்ட் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே. ஒரு 130 ரூபாய்க்கு வந்து ஒரு ட்ரைபாட் வந்து இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னும் போது தாராளமாகவே வாங்கலாம். இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரைபாட் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நீங்கள் எங்கேயுமே வந்து நின்று எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபேமிலியாக வந்தால், பசங்களாக வந்தால் மட்டும்தான் இந்த கும்பலில் வந்து உள்ளே நவுந்து போய் உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த கும்பலில் வந்து ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிட்ற பொருள் கொண்டு வந்தீங்கன்னா ஜாகிரதையாக இருங்க. குரங்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. இப்போ நீங்கள் இதுலேயே ஒரு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, ஒருத்தர் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வருவார். அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கன்றது
பாருங்கள், மனுஷங்க கேட்குற மாதிரியே கேட்குது குரங்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹம்பிளாக கேட்குது பாருங்கள், அழகா. அவர் எங்கே போனாலும் அது விட மாட்டேங்குது, பிளாக் பண்ணுது பார்த்தீங்களா வழியை. எனக்கு இதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணுன்ற மாதிரி. அவரும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபுட்டை கொடுத்துட்டாரு, அழகாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ நீங்கள் வரும்போது பார்த்துக்கோங்க, ஃபுட்டு வந்து அது கண்ணில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா குணா கேவ் முடிச்சுட்டு அப்படியே பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தாங்க வந்தோம். பைன் ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆனாலும் நாங்கள் வந்து வண்டியில் தான் வந்தோம், வண்டியிலே கூப்பிட்டு வந்துட்டாங்க பைன் ஃபாரஸ்ட்டுக்கு. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் வியூ தாங்க வந்திருக்கோம். அப்பர் வியூஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, இங்கே அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த போட்டிங் லேக் வந்து நல்லா தெரியும். அதுதான் அப்பர் லேக் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேயில் வந்து எல்லாமே கவர் பண்ணாங்க. நம்ம வந்து மார்னிங் வந்து ரீச் ஆனோம் பார்த்தீங்களா, ரீச் ஆனதுலேருந்து இதெல்லாம் கவர் பண்ணோம். இது ஒரு சில இடத்துக்குலாம் போனோம், ஒரு 2-3 இடம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ரொம்ப டைம் ஆனனால, ஈவினிங் ஆனனால. ஸோ இது முடிச்சுட்டு அழகாக வந்து பஸ் ஸ்டாண்ட்கிட்டே விட்டாங்க. நம்ம அங்கேருந்து வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம ரூமுக்கு. ஸோ அப்படியே வந்தாச்சு. டே 2ல் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோன்றது பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பார்ட் 2 வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்றது டோட்டல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.